அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் மொத்த கட்டமைப்பையும் கட்டி முடிக்க 1000 ஆண்டுகள் ஆகியிருப்பதாக கல்வெட்டு சான்றுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நூற்றுக்கணக்கான கல்வெட்டுக்கள் உள்ளன. தமிழ், சமஸ்கிருதம், கன்னடம் ஆகிய மொழிகளில் இந்த கல்வெட்டுக்கள் உள்ளன. திருவண்ணாமலை ஆலயத்தின் சிறப்புகள் மற்றும் ரகசியங்களில் பெரும்பாலானவை இந்த கல்வெட்டுகளில் இருந்துதான் வெளி உலகுக்கு தெரிய வந்தன. அது மட்டுமல்ல, திருவண்ணாமலை ஆலயம் சுமார் 1000 ஆண்டுகளாக கட்டப்பட்டது என்ற தகவலும் கல்வெட்டுக்கள் மூலம்தான் நமக்கு தெரிய வந்துள்ளது. இத்தனைக்கும் இங்குள்ள பல நூறு கல்வெட்டுக்களில் 119 கல்வெட்டுக்கள் தான் இதுவரை ஆராயப்பட்டுள்ளன. மொத்த கல்வெட்டுக்களையும் ஆய்வு செய்தால் ஆச்சரியமூட்டும் மேலும் ஏராளமான தகவல்கள், ரகசியங்கள் வெளிவர வாய்ப்புள்ளது. பல்லவர் காலத்து சாசனங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. அவையும் கிடைத்திருந்தால் அண்ணாமலையார் ஆலயத்தின் பழமை மற்றும் சிறப்புகள் குறித்து இன்னும் ஏராளமான தகவல்கள் கிடைத்திருக்கும். இதுவரை ஆராயப்பட்ட 119 கல்வெட்டுகளில் இருந்து திருவண்ணாமலை ஆலயம் முதலில் எப்படி தோன்றியது, எப்படி வளர்ச்சி பெற்றது, யார் யார் எல்லாம் கோவிலை கட்டினார்கள் என்ற உண்மை ஆதாரபூர்வமாக நமக்கு கிடைத்துள்ளது. முதல் மற்றும் 2ஆம் நூற்றாண்டுகளில் மகிழ மரத்தடியில் சுயம்பு லிங்கமானது சிறு மண்சுவர் கோவிலில் இருந்தது. 4ஆம் நூற்றாண்டில் கருவறை செங்கல்லால் கட்டப்பட்டது. 5ஆம் நூற்றாண்டில் அது சிறு ஆலயமாக மேம்பட்டது. 6, 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகளில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4வராலும் அண்ணாமலையார் பாடப்பெற்றார். அப்படி பாடப்பெற்ற போது கூட அண்ணாமலையார் செங்கல் கருவறையில் இருந்ததாக கூறப்படுகிறது. 9ஆம் நூற்றாண்டில் சோழ பேரரசு செல்வாக்கு பெற்ற பொழுது திருவண்ணாமலை ஆலயம் பெரும் மாற்றம் பெற துவங்கியது. கிபி 817ஆம் ஆண்டு 1ஆம் ஆதித்ய சோழ மன்னன் செங்கல் கருவறையை கருங்கல்லாலான கருவறையாக மாற்றி அமைத்தார். பிறகு ஒரு காலகட்டத்தில் அந்த கருவறை மகிழ மரத்தடியில் இருந்து தற்பொழுதைய இடத்திற்கு மாறியது. 10ஆம் நூற்றாண்டில் கருவறையை சுற்றி முதல் மற்றும் 2ஆம் பிரகாரங்கள் கட்டப்பட்டன. சோழ மன்னர்களின் வாரிசுகள் தான் இந்த பிரகாரங்களை கட்டினார்கள். அப்பொழுதே திருவண்ணாமலை ஆலயம் விரிவடைய துவங்கியிருந்தது. 11ஆம் நூற்றாண்டில் கம்பீரமாக கோபுரங்கள் எழத் துவங்கின. 1ஆம் ராஜேந்திர சோழன் கொடிமர ரிஷி கோபுரத்தையும் சுற்று சுவர்களையும் கட்டினார்.